ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நாம 2026 வெளியான விசாகப்பட்டினம் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட ஒன்லைனர் என்னன்னா, நாயுடு அப்படின்ற ஒருத்தர் வாழ்க்கையில எதுவுமே இல்லாம ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்போட இந்த ஊருக்கு வராருங்க. கடைசியில அந்த ஊரையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாருங்க. அவருக்கு பாரதி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கிறா. பொண்ணுக்கு அப்பாவோட நடவடிக்கைகள்ல எந்த ஒரு உடன்பாடுமே கிடையாதுங்க. நாயுடுவோட பொண்ணு ஒரு பையனை காதலிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நாயுடு தன்னோட பிசினஸ் நோக்கத்துக்காக ஒரு வயசானவருக்கு தன்னுடைய பொண்ணை திருமணம் பண்ணி வச்சிடறாருங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் மொத்த சீரிஸே. இந்த சீரிஸ் பார்க்கும்போது லைட்டா வடசென்னை படத்தோட ஸ்கிரீன் பிளே வாட அடிச்சுது. எனிவே இந்த சீரிஸ்ல மொத்த 7 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரே வீடியோல பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனோட பேரு பாரதிங்க. நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும்போது நடந்த இன்சிடென்ட் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணா இருக்கும்போது இவங்க வீட்டுல தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் போலங்க. அந்த தீ விபத்துல ஹீரோனோட அப்பா மட்டும் தப்பிச்சிருவாங்க. ஆனா ஹீரோனோட அம்மா அந்த வீட்டுக்குள்ளேயே சிக்கி நெருப்புக்கு இறகாகி இவங்க கண்ணு முன்னாடி இறந்து போயிருந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் மாணவர்களுக்கு எல்லாம் ஒரு செமினார் ஒன்று எடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த செமினார்ல என்ன பேசுறாங்க அப்படின்னா, இந்த சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம ரொம்ப தைரியமா பண்ணணும். இந்த சோஷியல் ஒர்க் எல்லாம் தடுக்கிறதுக்காக நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில வருவாங்க. பயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டுவாங்க. ஆனா நம்ம என்னைக்குமே பயப்படக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கிளாஸ் எடுத்துட்டு கிளாஸை முடிச்சுட்டு வெளியில வரும்போது நம்ம ஹீரோயினை சக்கரபாணி அப்படின்ற ஒரு நபர் சந்திக்கிறாருங்க. அவர் ஒரு என்ஜிஓ வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும், அந்த என்ஜிஓக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா கிட்ட இருந்து ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமா அப்படின்றத எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறதாவும் சொல்றாருங்க. அப்பா கிட்ட உதவி கேட்கறதுக்காக ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு பட்டுன்னு ஹீரோயின் கையில இருக்கக்கூடிய வளையல கலட்டி கையில கொடுத்துறாங்க. இதை வச்சு இப்போதைக்கு எல்லாத்தையும் சமாளிங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உதவி செய்யறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. என்னமா உங்க அப்பா கிட்ட உதவி கேட்டா நீங்க பட்டுன்னு கையில போட்டுருக்கிற வளையல கழட்டி கொடுக்குறீங்க, இதெல்லாம் வேண்டாமா அப்படிங்கும் போது கையில இருந்தா வெறும் அழகுக்கு மட்டும்தான், அதுவே உங்ககிட்ட இருந்ததுன்னா 4 பேருக்கு உதவியா இருக்கும் இல்லையா, நான் நிறைஞ்ச மனசோட தான் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க அப்படின்னு ஹீரோயின் கொடுத்துறாங்க. அங்க கட் பண்ணா ஹீரோனுடைய அப்பாவை மீட் பண்றதுக்காக சில அடியாட்கள்லாம் வந்திருக்காங்க. ஹீரோனுடைய அப்பா கிட்ட வேலை பார்க்கக்கூடிய சேகர் இவங்க எல்லாம் மீட் பண்றாரு. என்ன விஷயமா ஐயா பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க அவங்க சொல்றாங்க, ஆக்சுவலா நம்ம லாரிங்களை எல்லாம் சிஐ சத்யா புடிச்சு வச்சுட்டு விட மாட்டேன்றாரு, இத பத்தி ஐயா கிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்ல, சரி நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேகரும் கூட சூரி அப்படின்ற டிரைவரும் சத்யான்ற போலீஸ் ஆபீசரை மீட் பண்றதுக்காக போறாங்க. எதுக்காக நாயுடு ஐயாவுடைய லாரி எல்லாம் புடிச்சு வச்சிருக்க, உடனடியா ரிலீஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனையே வந்து என்கிட்ட பேச சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாருங்க. டிரைவர் சூரிக்கு சம்மக்கம் வருது, நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் யாரோட லாரின்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க போலீஸ் ஆபீசர் சத்யா சொல்றாரு, நாயுடுவோட லாரின்னு தெரிஞ்சுதான்டா புடிச்சு வச்சிருக்க, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்ல சூரி எகிரிட்டு போறாரு. பட்டுன்னு சேகர் தடுக்கிறாரு. வேணாண்டா, இதுக்கு மேல இவன்ட்ட பேச வேண்டாம், போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. ராத்திரி போலீஸ் ஆபீசர் சத்யாவோட வீட்டுக்கு ராஜு அப்படின்ற ஒரு ரவுடி பையன் போறான். சத்யாவோட வீட்டுல வச்சு சத்யாவை சரமாரியா குத்தி துண்டு துண்டா வெட்டி ஒரு சாக்கு மூட்டையில கட்டி ஒரு மலை உச்சிக்கு எடுத்துட்டு போறான். அந்த மலை உச்சி மேல அந்த சாக்கு மூட்டையை போட்டு அது மேல சரக்க ஊத்தி தீய வச்சு கொளுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் மலை மேல இருந்து உருட்டி விட்டுறான். அந்த பாடி எரிஞ்ச நிலையில கீழே வந்து விழுது. சோ இந்த ஊர்ல நாயுடு அப்படின்ற ஒரு ஆளை எதிர்த்தா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கான சாம்பிள் தாங்க இது. சிஐ சத்யா இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய ரீப்ளேஸ்மெண்டா வர்மா அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசரை இந்த ஊருக்கு அப்பாயின்ட் பண்றாங்க. அவர் இந்த ஊருக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல ரெஜிஸ்டரா இருக்கக்கூடிய பழைய கேஸ் எல்லாத்தையுமே தூசி தட்ட ஆரம்பிக்கிறாரு. சம்பந்தப்பட்ட ஆட்களை எல்லாம் உடனடியா கைது செய்யறாருங்க. இப்போ ஸ்டேஷன்ல இருந்து ஒரு புக்கை எடுத்துட்டு நேரா ஒரு நபரை மீட் பண்றதுக்காக போறாரு. அந்த நபர் கிட்ட இந்த ஊரை பத்தி விசாரிக்கும் போது, ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் ஆன ஃபைல்ஸை வச்சு இந்த ஊரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அது முட்டாள்தனம். நாயுடு அப்படின்ற ஒருத்தன் இந்த ஊர்ல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அவன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியா தண்ணியில கரைச்சிருவான். நீங்க நாயுடு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்தியால லட்சுமி தேவி எந்த இடத்துக்கு வந்தாலும் சரி கடைசியா ஆட்சி புரியுற இடம் அப்படின்னா விசாகப்பட்டினம் தான். இந்த ஊருடைய ஹார்பர்ல ஏகப்பட்ட சரக்கு வரும் போகும். அந்த இடத்துல crores and crores ஆஃப் டர்ன் ஓவர் டெய்லி நடந்துகிட்டே இருக்குங்க. பணப்புழக்கம் அப்படின்றது அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஊருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லோருக்குமே பணத்தாசை அப்படின்றது இருக்குதான் செய்யும். அதுக்காக அப்பப்போ இந்த கடல்ல ரத்த கரை படிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்றாருங்க. பணத்துக்காக இங்க சில பல மர்டர்ஸும் நடக்கும் அப்படின்றத தான் சொல்ல வராரு. 1985ல வாழ்வாதாரத்துக்காக நாயுடு அப்படின்ற ஒருத்தர் தன்னோட மனைவி மற்றும் பெண் குழந்தையை கூட்டிட்டு இந்த ஊருக்கு வராருங்க. கோட்டையா அப்படின்ற ஒரு நபருடைய வீட்டுல வாடகைக்கு ஸ்டே பண்றாரு. அவர்கிட்ட இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாருங்க. எந்த ஒரு பணமும் பவரும் இல்லாம இந்த ஊருக்குள்ள வந்த நாயுடு இவ்வளவு பெரிய இடத்த பிடிக்கிறதுக்கு வழிவகையா இருந்தது சின்ன அப்படின்ற ஒரு நபர் தாங்க. சின்ன அப்படின்ற ஒரு நபர் பாத்தீங்கன்னா அந்த ஏரியால ஒரு சோசியல் ஒர்க்கரா இருந்துட்டு இருப்பாரு. நிறைய பேருக்கு வேலை வாங்கி தருவாரு, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்வாரு. அந்த வகையில அவர்கிட்ட தான் பாத்தீங்கன்னா முதல் முறையா நாயுடு போயிட்டு வேலை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சின்ன சொல்லிடுவாரு, இப்போதைக்கு எந்த வேலையும் இல்ல, ஏதாவது வேலை வந்ததுன்னா நானே சொல்லி அனுப்புறேன், உன்னை பார்த்தாலும் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது, இந்த அது வரைக்கும் செலவுக்கு இந்த
காசை வச்சுக்கோ அப்படின்னு காசை கொடுக்குறாருங்க. நாயுடு சொல்றாரு, நான் பணத்தை எதிர்பார்த்தெல்லாம் வரலீங்கய்யா, எனக்குன்னு ஒரு வேலை இருந்ததுன்னா நான் நல்லா இருப்பேன், வேலையை எதிர்பார்த்து தாங்க ஐயா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் சின்னாக்கு நம்ம நாயுடுவை ரொம்பவே பிடிச்சு போயிருதுங்க. இந்த மாதிரி யாராவது பணம் கொடுத்தா அந்த பணத்தை வாங்கிட்டு போறதுக்கு தான் ரெடியா இருப்பாங்களே தவிர அடுத்த முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம நாயுடு பாத்தீங்கன்னா எனக்கு வேலை தான் வேணும் அப்படின்றதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாருங்க. நீ நாளைக்கே என் கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நாயுடுவை சின்ன சேர்த்துக்கிறாருங்க. அதை தொடர்ந்து இந்த சின்ன அப்படின்றவரு இந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பாருங்க. குறிப்பா அகதிகளா இந்த ஊருக்குள்ள வரவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. அதனால சின்னாக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் இருக்குதுங்க. இந்த கிராமத்துல சின்னாவை பிடிக்காத ஆளே கிடையாது, ஒருத்தரை தவிர. அந்த ஒருத்தருடைய பேரு போதி. இந்த போதின்றவரும் அகதியா இந்த ஊருக்குள்ள வந்தவர் தான். இவருக்கு கல்வியும் அரசியலும் தெரியும் அப்படின்றதுனால ஒரு கூட்டத்தை கூட்டி பிரச்சாரத்துல எல்லாம் ஈடுபட ஆரம்பிக்கிறாருங்க. இந்த ஊருக்கு லீடர் ஆகலாம் அப்படின்ற நினைப்புல. ஆனா ஆல்ரெடி சின்ன இந்த ஊருடைய மக்கள் மனசுல நல்லா இடம் பிடிச்சு வச்சிருக்காரு. அவரை உடைச்சு இவரால பெரிய ஆள் ஆக முடியலங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா சின்னாவை இவருக்கு பிடிக்காம ஆகுது. இப்ப சின்னாவோட சப்போர்ட்டர்ஸ் ஒரு பக்கமும் இந்த போதியோட சப்போர்ட்டர்ஸ் ஒரு பக்கமும் கடலுக்கு மீன் பிடிக்க போறதுல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சின்ன இதுல தலையிட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்கறாருங்க. அது என்ன தீர்ப்பு அப்படின்னா, இனிமேல் யாராவது கடலுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போனா போட்டுக்கு 5 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரி கட்டணும். அந்த வரி பணத்தை இந்த ஊர்ல மீன் பிடிக்க போக முடியாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவி செய்யலாம். இத மக்கள் ஏத்துக்கிறாங்க. இந்த முறையும் பாத்தீங்கன்னா சின்ன சைடுல தான் மக்கள் நிக்கிறாங்க. இதனால இந்த போதி ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. பெருமாள் இருந்து அகதிகளா வந்து இங்க நம்ம எவ்வளவு நாள் தான் இப்படி அடிமையாவே இருந்துகிட்டு இருக்கிறது, இப்ப நம்ம சரித்திரத்தை நம்மளே எழுதுறது, மக்கள் எப்போதுமே அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகுறாருங்க. அந்த இடத்துக்கு நாயுடு வராரு. நம்ம முன்னேறணும்னா நம்ம உழைக்கணும். கையெழுத்து போட்டு வரலாற மாத்திரவங்களுக்கும் கையெழுத்தையே வரலாறா மாத்திரவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்ல, யார் ராணி அப்படின்னு கேட்க, நான் இந்த ஊருக்கு வேலை தேடி வந்திருக்கேன் அப்படின்றாரு. பீடி கட்டை உருட்டி விட்டு அந்த பீடி கட்டை எடுத்து கொடு, இன்னைக்கு இதுதான் உனக்கு கொடுக்குற வேலை அப்படிங்கும் போது அந்த பீடி எடுத்து ஒரு வாயில வச்சுட்டு உட்கார்றாருங்க. நீ வேலை தேடி வந்தியா இல்ல பிரச்சனை பண்றதுக்காக வந்தியா அப்படின்னு கேட்க, நாயுடு சொல்றாரு, வாழ்றதுக்கான ஒரு வேலை இருந்தா போதும், எனக்கு சேர் மேல எல்லாம் ஆசை இல்லை அப்படின்ட்டு. நீ ரொம்ப திமிரா பேசுறவனுக்கு எல்லாம் என்கிட்ட வேலை கிடையாது, கிளம்பு அப்படின்னு விரட்டி விட்டுறாருங்க. அப்படியே இந்த ஊர்ல நாயுடு சின்ன சின்ன வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காருங்க. அப்ப இந்த ஊர்க்காரங்க சொல்றாங்க, வருஷத்துல 90 நாள் மட்டும் யாருமே மீன் பிடிக்கிறதுக்காக போக மாட்டாங்களாம். சோ அது மீனோட இனப்பெருக்க காலமா, மீனுங்க பிறந்து வளர்ந்தாதானே நமக்கு சோறு. சோ அந்த டைம்ல கங்காமா திருவிழா நடந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, கரெக்டா அந்த இடத்துக்கு சின்ன வராருங்க. நாயுடுக்கு புது துணி எல்லாம் கொடுத்து, சாயந்தரம் நீயும் கங்காமா திருவிழால கலந்துக்கோ அப்படிங்கும் போது நன்றிங்கய்யா அப்படின்னு நாயுடு வாங்கிக்கிறாருங்க. சாயங்காலம் இந்த திருவிழாவை சின்னதான் பாத்தீங்கன்னா முக்கிய புள்ளியா நின்று தலைமை தாங்கி நடத்துறாருங்க. அப்ப ஆப்போசிஷன்ல இருக்கக்கூடிய போதியும் வா பிரேயர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட அவரும் செலக்கிட்ட வராரு. பிரேயர் நடந்துகிட்டு இருக்கும் போதே இந்த நாயுடு கத்தி எடுத்துட்டு போய் சின்னாவோட கழுத்தை வெட்டுறாருங்க. அதுவும் மக்கள் முன்னிலையிலேயே. மக்கள்லாம் கொந்தளிச்சு போயிடுறாங்க. அங்க நின்னுட்டு இருக்கக்கூடிய போதிக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. மக்கள் எல்லாருமே நாயுடு அட்டாக் பண்றதுக்காக வரும்போது இவர் போதியை பார்த்து இந்த ஹார்பர் வேணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்க, போதி வேணும் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. நாயுடுவை பொறுத்த வரைக்கும் சின்னாவுடைய மரியாதையும் நம்பிக்கையும் பார்க்க கிடையாது. இந்த ஊர்ல 4 பக்கத்துல இருந்து வருமானம் வந்துகிட்டு இருக்குது. அந்த வருமானத்தை அடையணும்னு நினைச்சாரு. தனியா ஸ்கெட்ச போட்டு இந்த விஷயத்த பண்ணிட்டாருங்க. மக்கள் முன்னிலையில வச்சு சின்னாவை போட்டு தள்ளி மக்களோட நம்பிக்கை உடைக்கிறாருங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நான் தான் கிங்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தான் கண்ட்ரோல்ல கொண்டு வர, கோட்டையா அப்படின்ற ஒரு நபரோட வீட்டுல வாடகைக்கு இருந்தார் இல்லையா, அவரை தன்னுடைய அசிஸ்டண்டா வச்சுக்கிட்டு இந்த ஊரையே ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. மக்கள் மத்தியில ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிட்டாரு. இந்த ஊருக்குள்ள என்ன வந்தாலும் போனாலும் இவருக்கு ஒரு பங்கு பணம் வந்தே தீரணுங்க. அப்படி வரலனா அதை போகவும் வரவும் விட மாட்டாங்க. இப்ப இந்த போதி அப்படின்றவரு நாயுடு கிட்ட எலெக்ஷன்ல நிக்கிறதுக்காக எங்க ஆளுங்களுக்கு ஒரு 5 பேருக்கு சீட்டு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, நாயுடு ஒத்துக்க மாட்டேன்றாருங்க. நாயுடு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஜெட்டி அப்படின்ற ஒரு தங்கத்தட்டை கையில கொடுத்து ஹேண்டில் பண்ண வச்சிருக்கேன். அந்த தங்கத்தட்டுல விழற சாப்பாடு மட்டும்தான் உனக்கு. அந்த தங்கத்தட்டையே சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு நினைக்காத. அந்த தங்கத்தட்டி எப்போதுமே என்னதுதான். உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாருங்க. நாயுடுக்கு நல்லாவே தெரியும் இந்த போதி என்னைக்கா இருந்தாலும் தனக்கு எதிராக மாறிடுவான் அப்படின்ட்டு. அதனால இந்த போதிய லெஃப்ட் ஹேண்ட்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனுடைய காலேஜுக்கு நாயுடுவோட டிரைவரான சூரி வராருங்க. நம்ம ஹீரோனுக்காக கார் டோர் ஓபன் பண்ணி வச்சு நின்னுக்கிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோயின் கார்ல ஏறாம பக்கத்துல இருக்கக்கூடிய பலூன் கடைக்கு போய் பலூன் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க உட்காந்துக்குவாங்க. சென்டர்ல பாத்தீங்கன்னா பலூன் வச்சுப்பாங்க. இந்த பலூனை பின்னாடி வைக்கலாம் இல்லையா, ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இடையில டிஸ்டர்பன்ஸா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பலூனையே வாங்கினேன் அப்படின்றாங்க. காலேஜ் வாசல்ல வந்து நின்னுட்டு வேலைக்கார மாதிரி கதவை திறந்து விட்டுட்டு இருந்தீங்கன்னா எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்ல, நீங்க பெரிய வீட்டு பொண்ணு, உங்களை மகாராணி மாதிரி தானே ட்ரீட் பண்ணணும் அப்படின்றாருங்க சூரி. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் பெரிய வீட்டு பொண்ணு கிடையாது, என்ன மகாராணி மாதிரி நீ ட்ரீட் பண்ணவும் தேவையில்ல அப்படின்னு. இவங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது சூரியும் நம்ம ஹீரோனும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போலங்க. சூரி நாயுடு வீட்டோடைய வேலைக்காரன், ஆனா ஹீரோயின் மகாராணி. அதனால சூரிக்கு அப்பப்ப தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். இதனால இவங்க 2 பேருக்குள்ள லைட்டா செல்ல சண்டை வருங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போன உடனே நாயுடு கேட்கிறாரு, அந்த என்ஜிஓ ஆளுக்கு உன்னோட வலையில கழட்டி கொடுத்தியா அப்படின்ட்டு. 4 பேருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா நான் செய்யறதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு நாயுடு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இந்த பாமர மக்கள்
மக்கள் கூட சேர்ந்து சுத்துறது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. நீ மக்கள் கூட பழக ஆரம்பிச்ச அப்படின்னா மக்களுக்கு என் மேல இருக்கக்கூடிய பயம் அப்படின்றது குறைஞ்சிரும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் வர மாதிரி இருக்குதுங்க. பட்டுன்னு கோட்டையா சொல்றாரு, நீ உள்ள போமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாயுடு கிட்ட பேசும்போது அவளை நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க, எனக்கு பிடிக்கல அப்படிங்கும் போது கோட்டையா சொல்றாரு, அவ தெரிஞ்சு பண்ணாலோ தெரியாம பண்ணாலோ ஆனா எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான், நான் சொல்றத கேளு அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாருங்க. அங்க கட் பண்ணா ஒரு ஆட்டோ டிரைவரை காட்டுறாங்க. அந்த ஆட்டோ டிரைவரோட பேரு பெத்திங்க. சோ இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஸ்கூல் படிக்கக்கூடிய வயசுல ஒரு தம்பி இருக்காங்க. இப்போ தம்பியை பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுறதுக்காக ஆட்டோல கூட்டிட்டு போகும்போது இந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாரு, நான் கூடி சீக்கிரம் கவுன்சிலர் எலெக்ஷன்ல நின்னு இந்த ஊருக்கு கவுன்சிலரா மாறி நான் நல்லதெல்லாம் பண்ண போறேன். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் இப்ப இருந்தே இப்ப பிரசன்ட் கவுன்சிலரா இருக்கிறவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன், நான் சொல்றதெல்லாம் எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் இவர் சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. தம்பி பாத்தீங்கன்னா பேப்பர்ல எழுதி கொடுக்குறான். இப்ப தம்பியை கொண்டு போய் ஸ்கூல்ல விடும்போது அங்க கடை வச்சிருக்கிறவர் பாத்தீங்கன்னா உங்க தம்பி நிறைய கடன் வாங்கி இருக்கான், செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல எவ்வளவு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டில்மெண்ட் பண்றதுக்காக போறாருங்க. அப்ப அந்த கடைக்காரர் சொல்றாரு, உன்ன மாதிரியே உன் தம்பி எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறான், ஷேர் பண்றான் அப்படின்னு சொல்ல ஆட்டோ டிரைவருக்கும் சந்தோஷமா தாங்க இருக்குது. அங்க கட் பண்ணா டிரைவர் சூரி இருக்கிறார் இல்லையா, நேரா அந்த ஜெட்டிக்கு போறாருங்க. அங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாரு நம்ம போதி. அவர்கிட்ட பணம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க அவர் அங்க இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. ஆனா இந்த சூரி இன்னும் ஜாஸ்தி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எல்லாம் கணக்கு வழக்கு பார்த்து தான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சூரி சொல்றாரு, நாயுடு தான் சொல்லி விட்டாரு குடு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டு வாங்கிட்டு போறாருங்க. இந்த போதியை பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல இருந்தே இவருக்கு சரியா மரியாதை கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறாருங்க. பேசிக்கா இந்த ஜெட்டில பாத்தீங்கன்னா இவர் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த தொழிலுக்கான கமிஷன் ரெகுலரா வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, இப்ப அதிகமா வாங்குறாங்க. நீ அதிகமா ஏன் வாங்குறேன்னு இவர்னால கேள்வி கூட கேட்க முடியாது. சப்போஸ் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போனாலும் வேற இவருக்கு என்ன தொழில் தெரியும், அதனால வேற வழியே இல்லாம அசிங்கப்பட்டே இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்காருங்க. அவர் கூட இருக்கிறவரே சொல்றாரு, உன் அளவுக்கு எனக்கு அவமானம் வந்துருந்துச்சுன்னா நான் நாண்டுகிட்டு செத்துருப்பேன், இல்லாட்டி விட்டுட்டு போயிருப்பேன், ஆனா நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்கன்னு தெரியல அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இந்த சக்கரபாணி அப்படின்னு அந்த என்ஜிஓ வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா, அவரை மீட் பண்றதுக்காக போறாங்க. நான் உங்க என்ஜிஓ கூட சேர்ந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சக்கரபாணி சொல்றாரு, நீங்க நாயுடுவோட பொண்ணு, பெரிய இடத்து பொண்ணு, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு, நீங்க ஏன் இங்க வந்து கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் நாயுடுவோட பொண்ணு அப்படின்றதுக்காக தான் நிறைய நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுதான் என்னோட அம்மாவோட ஆசையும் கூட, என்ன உங்க கூட சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ஜிஓல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ராத்திரி நாயுடு பாத்தீங்கன்னா தான் கூடயே இருக்கக்கூடிய கோட்டையா கிட்ட இந்த விசாகப்பட்டினத்துல என்ன போட்டு தள்ளுறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்கள பத்தி எல்லாம் எதுக்கு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இவ்வளவு நாளா நீ என் கூடயே இருக்கிறல்ல, உனக்கு என்ன கொல்லணும்னு தோணுனதே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ கேட்கிற அப்படின்றதுனால நான் சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் நீ தங்க முட்டையிடக்கூடிய வாத்து, ஒவ்வொரு நாளும் எனக்கு நீ நிறைய பணம் வந்து சேர்ற மாதிரி பண்ற, அப்படி இருக்கும்போது உன்னால நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நான் எதுக்காக உன்னை கொல்லணும்னு நினைப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த விசாகப்பட்டினத்தோடைய லயன் நீ, உனக்கு இருக்கக்கூடிய ஆசை எனக்கு கிடையாதுதான், ஆனா உனக்கு ஆசையும் இருக்கு வெறியும் இருக்கு, அதை அடையக்கூடிய தைரியமும் இருக்கு அப்படின்ற மாதிரி பாராட்டிக்கிட்டு இருப்பாருங்க. அங்க கட் பண்ணா பிரதாப் வர்மா அப்படின்ற ஒரு ஜமீன்தார நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த பிரதாப் வர்மா இருக்கார் இல்லையா, அவருக்கு பாத்தீங்கன்னா நாயுடுவை காலி பண்ணி அவரை விட அதிகமா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கு. நாயுடுக்கு எதிராக பல முறை காய் நகர்த்தி பார்த்திருந்திருக்காரு, ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகலங்க. அதனால அவர் ஃப்ரீயா விட்டுட்டாரு, நாயுடுவோட விஷயத்துல தலையிடுறதே கிடையாது. ஆனா இந்த பிரதாப் பாத்தீங்கன்னா பொம்பளை விஷயத்துல ரொம்ப வீக்குங்க. நிறைய பெண்கள் கூட தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு நபரா இருந்துகிட்டு இருக்காரு. இப்ப அவரை மீட் பண்றதுக்காக போதி வராருங்க. சோ போதிக்கு தான் பாத்தீங்கன்னா நாயுடு கூட இருக்கவும் முடியல, அவரை விட்டு போகவும் முடியல, அசிங்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் இல்லையா, அதனால அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய பிரதாப் வர்மா கூட சேர்ந்து நாயுடுவை காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பிரதாப்போட வீட்டுக்கு போறாருங்க. பிரதாப் கேக்குறாரு, என்னப்பா வழி தவறி இங்க வந்திருக்கிறியா அப்படின்ட்டு. நான் இங்க வழி தவறி வரல, வழி தேடி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நாயுடு கிட்ட இருந்து என்கிட்ட வழி தேடி வரதுக்கான அவசியம் என்ன அப்படின்ற மாதிரி பிரதாப் வர்மா கேக்குறாருங்க. போதி என்ன சொல்றாரு அப்படின்னா, பவர் மாறக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு, என்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நான் உனக்கு உதவி செய்யறேன், நீ மட்டும் அந்த ஏரியாவோட பவரை உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்ட அப்படிங்க, நீ தான் கிங் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணா நாயுடுவோட போர்ட்டை பயன்படுத்துறதுக்காக ஒரு நபர் வந்து கேட்டுட்டு இருக்காருங்க. சோ அந்த நபர் கிட்ட நம்ம நாயுடு சொல்லிடுறாரு, எனக்கு 20% கமிஷன் வேணும் அப்படின்ட்டு. கமிஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால நீங்க டைரக்டாவே என்னோட பாஸ் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கவேலு அப்படின்ற அந்த பாஸ் கிட்ட பேசுறாருங்க. தங்கவேலு என்ன சொல்றாருன்னா, அவர் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய போர்ட்லயே வந்துட்டு 12% தான் அதிகபட்ச கமிஷனா வாங்கிட்டு இருக்கிறாராம். ஆனா நீ 20% கமிஷன் கேட்கறது ரொம்ப அநியாயம் அப்படிங்கும் போது நீ 12% வாங்குறது உன்னோட கையால் ஆகாத தன்மை, 20% கமிஷன் கேட்கறேன், கொடுத்தா இங்க வந்து வேலை பாரு, இல்லாட்டி வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. தங்கவேலு சொல்றாரு, நான் கமிஷன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன், ஆனா பவர் உன் கையில தான் இருக்கும் அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு கேட்க, விசாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இங்க புயலே அடிச்சாலும் நாயுடுவும் நாயுடோட ஆட்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. தங்கவேலு சொல்றாரு, எப்போதுமே எல்லா சூழ்நிலையும் நமக்கு சாதகமா இருக்கணும்னு முட்டாள்தனமா நம்ப கூடாது, எப்ப வேணாலும் வானிலை மாறும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நீ வை அப்படின்ற மாதிரி ஒரு போனை கட் பண்ணிடுறாருங்க. தங்கவேலோட அசிஸ்டன்ட் கிட்ட நாயுடு சொல்றாரு, 199 பேர் தப்பு பண்றாங்க அப்படின்றதுக்காக ஒருத்தன் தப்பு செய்யல அப்படின்றது ஆகாதே, இந்த ஒருத்தனும் தப்பு செஞ்சிருப்பான், ஆனா தப்பு வெளியில தெரியாம தில்லா தப்பிச்சு போவான், அந்த ஒருத்தன் தான் நானு, இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணிருப்பேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. அதான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சாம்பிள் பார்த்தமே, இவரோட லாரியை பிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சிஐ சத்யாவே எரிச்சு தூக்கி போட்டவராச்சு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல தன்னோட அப்பா அம்மா கூட இருந்த விஷயத்தையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனோட அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோனை அந்த ரங்கராட்டினத்துல ஏத்தி அப்படியே மேல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு ரொம்பவே பயமா இருக்கும். நீ கண்ணை திறந்து பாரு, இங்கிருந்து பாக்குற வியூ எவ்வளவு அழகா
இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் அவங்க அம்மா பார்த்து ஏமா எல்லாமே இங்க இருந்து பார்க்கும்போது சின்ன சின்னதா தெரியுது அப்படின்னு கேட்க, ஏன்னா நம்ம மேல வந்துட்டோம் இல்லையா, நம்ம மேல வந்துட்டோம் அப்படின்னா நம்ம பாக்குறது எல்லாமே சின்ன சின்னதா தான் தெரியும். அது பொருளா இருந்தாலும் சரி, மனிதர்களா இருந்தாலும் சரி. ஆனா நம்ம கீழே இருந்தோம் அப்படின்னா எல்லாமே பெருசு பெருசா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு லைஃபுக்கான பிலாசபிய ஒன் வேர்ட்ல சொல்லியிருப்பாங்க. இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன் ஒரு எம்எல்ஏவை காட்டுறாங்க. இந்த எம்எல்ஏ கிட்ட மீடியாக்காரங்களா வந்துட்டு சிஐ சத்யா இறந்து போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, சிஐ சத்யாவோட மர்டருக்கு பின்னாடி யாரு இருக்காங்க அப்படின்றத டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க ரொம்ப தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப சிஐ சத்யா இறந்து போனதுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிஞ்சுக்கிறேன். அவருக்காக ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்ல மீடியாக்காரங்களா மௌன அஞ்சலி செலுத்துறாங்க. இந்த எம்எல்ஏ பாட்டுக்கு அவரோட அம்பாசிடர் கார்ல வந்து உட்கார்ந்துக்கிறாருங்க. பார்த்தா முன் சீட்ல சிஐ சத்யாவை போட்டு தள்ளின ராஜு உட்கார்ந்துகிட்டு இருக்காருங்க. ராஜு கிட்ட இந்த எம்எல்ஏ சொல்றாரு, நம்ம லாரிங்களை எல்லாம் உடனடியா குடோனுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இந்த எம்எல்ஏவும் பாத்தீங்கன்னா நாயுடுவோட ஆள் தான் அப்படின்றது தெரிய வருது. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அந்த என்ஜிஓக்கு ஏகப்பட்ட பொருட்களை மூட்டை மூட்டையா கொண்டாந்து கொடுக்குறாங்க. அந்த என்ஜிஓல இருக்கக்கூடிய சக்கரபாணி கேட்கிறாரு, ஆல்ரெடி நீங்க நிறைய கொடுத்துட்டீங்க, ஏமா மேலும் மேலும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கொடுக்குறேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த என்ஜிஓக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. அங்க கட் பண்ணா இந்த ஆட்டோ டிரைவரோட கதையை காட்டுறாங்க. இந்த ஆட்டோ டிரைவரோட ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தகராறு ஆயிடுச்சுங்க. அதனால அடிதடியாகி இந்த ஆட்டோ டிரைவரோட கையில எல்லாம் சாறு காயமா இருக்கும். சோ இந்த விஷயம் மனைவிக்கு தெரிஞ்சுனா பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறைச்சு போறாரு. ஆனா மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு. மனைவி பாத்தீங்கன்னா காயத்துக்கு மருந்து போட்டு விட்டு எதுக்கு இந்த வீண் வம்புக்கெல்லாம் போற அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. ஆட்டோ டிரைவர் சொல்றாரு, ரொம்ப நாளாவே வந்து நரசிம்ம ஸ்டாண்ட்ல ஆட்டோ விடாம இருந்தான், இன்னைக்கு தான் ஆட்டோ எடுத்துட்டு ஸ்டாண்டுக்கு வந்தான். வந்த உடனே அவன் கிட்ட பணத்தை கேட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சம்பாரிச்சாதானே கொடுப்பான், சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே காசு கேட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தகராறு ஆயிடுச்சு. அந்த தகராறுல ஏற்பட்ட காயம் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க. ஊருக்குள்ள யாராவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனடியே அவர் தட்டி கேட்கறதுக்காக போயிடுறாருங்க. கூடி சீக்கிரம் கவுன்சிலர் ஆகி மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க எப்போதுமே. அடுத்த நாள் காலையில இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தம்பி கிட்ட கொடுத்து ஒரு பேப்பர்ல எழுதி இருந்தார் இல்லையா, அதை பிரசன்ட்ல இருக்கக்கூடிய கவுன்சிலர் கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்குறாரு. கவுன்சிலர் இது எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு, எனக்கு இந்த ஊர்ல பிரச்சனை இருக்குன்னு தெரியாமலாம் இல்லடா, எல்லாமே தெரியும். ஆனா கவுன்சிலருக்கு ஒரு ஃபண்ட் வருது அப்படின்னா ஒரு 4-5 கை மாறி தான் வரும். அதுல வரத வச்சுதான் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்றா, நான் பாத்துக்கிறேன், இதுல எல்லாம் நீ தலையிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பதான் தகவல் வருது, புதுசா வந்திருக்கக்கூடிய வருமான போலீஸ் ஆபீசர் நம்ம ஆளுங்களை எல்லாம் தூக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சிருக்காரு அப்படின்ட்டு. என்ன ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்னு நினைக்கும் போது வண்டி இருக்காதுங்க. நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாரு. உடனடியே இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே இந்த ஆட்டோ டிரைவர் பாத்தீங்கன்னா அதிகாரம் கையில இருக்கு அப்படின்ற காரணத்துக்காக இப்படி எல்லாம் ஆளுங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டு வரது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு இந்த போலீஸ் ஆபீசரை பார்த்து எதிர்த்து பேச, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு சிஐ வர்மா கோவப்படுறாருங்க. உடனே இந்த கவுன்சிலர் இருக்கிறார் இல்லையா, அப்பா நினைச்சுக்காதீங்க சார், ஏதோ கோவத்துல பேசிட்டான், நீ வெளியிடுறா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் சார் இந்த ஏரியா கவுன்சிலர் அப்படின்னு சொல்லிட்டு பணிவா பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா நாயுடுக்கு சொந்தமான ஒரு கேஸ் ஃபேக்டரியை காட்டுறாங்க. ஃபேக்டரியோட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ரூம்குள்ள புகை பிடிக்கிற மாதிரியான ஸ்மெல் வருதுங்க. நாயுடுக்கு திக்குன்னு இருக்குது. டக்குன்னு டோர் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த கேஸ் ஃபேக்டரியில வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தன் பீடி குடிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்டா கோடி ரூபாய் கொடுத்து நான் கேஸ் ஃபேக்டரியை உருவாக்கி வச்சிருக்கிறேன், நீ அசால்ட்டா இங்க உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்கிற, சின்ன ஸ்பார்க் ஏற்பட்டா கூட மொத்தமும் காலி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வச்சு அவனை போட்டு மண்டை பொளக்கிற அளவுக்கு அடின்னு அடிக்கிறாருங்க. இப்ப ஸ்டேஷனுக்கு வெளியில நின்னுட்டு இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர் கிட்ட இந்த கவுன்சிலர் வந்து பேசுறாருங்க. உள்ள போலீஸ் ஆபீசர் பேசுனது எல்லாம் பெருசா எடுத்துக்காதரா, நமக்கு வேலை ஆகணும்னா நம்ம கொஞ்சம் இறங்கி போய் தான் ஆகணும். இந்த மாதிரி எதிர்த்துக்கிட்டு போனோம்னா வேலை ஆகாது. கவுன்சிலர் ஆகணும் தானே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் அரசியல் கத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா இந்த போதி மற்றும் பிரதாப்ப காட்டுறாங்க. இந்த பிரதாப் சொல்றாரு, பணமும் பவரும் நாயுடு பக்கம் தான் இருக்குது, ஏகப்பட்ட பேர் நாயுடுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, உன் பேச்ச கேட்டு அவனுக்கு எதிராக நான் செயல்பட்டேன்னா எனக்கு தான் பிரச்சனை ஆகும் போல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு இந்த பொதி சொல்றாரு, பணமும் சப்போர்ட்டும் இருந்தா மட்டும் அவனுக்கு பவர் வந்துருமா, காருக்கு முன்னாடி பாரு எத்தனை பேர் நின்னுட்டு இருக்காங்கன்னு, அத்தனை பேரும் உனக்காக வந்தவங்க, அதாவது நாயுடுக்கு எதிராக யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த கூட்டத்தை நீ பயன்படுத்தி நாயுடுக்கு எதிராக காய் நகர்த்தினா சீக்கிரமா பவருக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி போதி ஐடியா போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா வழக்கம் போல இந்த ஆட்டோ டிரைவர் டியூட்டிக்கு கிளம்புறாருங்க. அப்ப ஆட்டோ டிரைவரோட மனைவி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் மறக்காம வாங்கிட்டு வந்துரு அப்படின்ட்டு. அப்ப இந்த ஆட்டோ டிரைவர் பாத்தீங்கன்னா அவரோட மனைவியை பிடிச்சு வச்சு ரொமான்டிக்கா அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு டிரைவரான சூர்யா காதலிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சூரிக்கோட வீட்டுக்கு தெரியாம ஜாலியா வெளியில போறது, சாப்பிடுறது, டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோ டிரைவரோட தம்பி ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தன்னோட அண்ணி கிட்ட சொல்றான், இன்னைக்கு நான் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தூங்கிட்டேன், அப்படி தூங்கும் போது எனக்கு கனவு வந்தது, அந்த கனவுல அண்ணா கவுன்சிலர் ஆகிற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அவரு கவுன்சிலர் ஆகிற கனவு வரது இருக்கட்டும், எங்களை மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உன்னை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம், நீ என்னடா ஸ்கூலுக்கு போய் தூங்கிட்டு இருக்கியா, உன் ஸ்கூல்ல யாரும் கண்டுக்கிறது இல்லையா அப்படின்ற மாதிரி அண்ணி கேள்வி கேட்கறாங்க. இவன் அண்ணி அண்ணின்னு கூப்பிட மாட்டான், அம்மான்னு தான் கூப்பிடுவான். ஈவினிங் நம்ம ஊர்ல ஓபன் ஸ்பேஸ்ல படம் போடுறாங்க, படம் பாக்குறதுக்காக நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போறமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த பையன் பாத்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படம் பாக்குறதுக்காக போய் உட்கார்றான். படம் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட்ங்க. அங்க படம் பார்த்துட்டு இருந்தது எல்லாமே சின்ன சின்ன பசங்க, எல்லாம் செதறி போய் விழுகுறாங்க. அங்க என்ன நடந்ததுன்னு யாருக்குமே புரியலங்க. உடனடியா அங்க அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்கிறவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆட்டோ டிரைவரோட மனைவிக்கு இந்த தகவல் தெரிய வந்து அவங்க பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. இந்த தகவல் தெரிஞ்ச நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இன்ஜுரி ஆனவங்களை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஹீரோனை பயங்கரமா திட்டுறாங்க. இதெல்லாம் உங்க அப்பா
அப்பானால வந்ததுதான், நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல, போமா அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்ஜுரி ஆனவங்களை எல்லாம் போய் பாக்குறாங்க. ரொம்ப மோசமா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அடிபட்டு இருக்குதுங்க. நாயுடு கூட இருக்கக்கூடிய சேகர் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஃபேக்டரியில வேலை பார்க்கறவனை போட்டு அடி நடிக்கிறாருங்க. அப்ப அந்த நபர் சொல்றாரு, இந்த விபத்து எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியலங்கய்யா, நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் விஷயம் தெரிய வருது, இந்த கேஸ் ஃபேக்டரியில இருந்து கேஸ் பைப் லைன் ஒண்ணு மண்ணுக்கடியில வெளியில போகுதுங்க. அதுல ஒரு லீக்கேஜ் ஏற்பட்டு இருந்திருக்குது. அந்த லீக்கேஜ் ஏற்பட்ட இடத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த பசங்க எல்லாம் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அங்க ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டு பிளாஸ்ட் ஆயிருக்குது. இப்ப இந்த கிராமத்தினர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நாயுடுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நாயுடு தூக்கி உள்ள வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இப்போ நாயுடு கூட இருக்கக்கூடிய கோட்டையா இருக்கிறார் இல்லையா, ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட, இப்ப நீ மக்கள் கிட்ட போயிட்டு கூடி சீக்கிரமா குற்றவாளி யாரு அப்படின்றத நாங்க கண்டுபிடிச்சிருவான்னு ஒரு பிரஸ் மீட்டை கூட, நாளைக்கு நாங்களே ஒரு ஆள் அனுப்பி வைப்போம் சரண்டர் ஆகிறதுக்காக, இப்போதைக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணு அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாருங்க. இப்போ சம்பவம் நடந்த இடத்துக்கு இந்த ஆட்டோ டிரைவர் வராருங்க. ஆட்டோ டிரைவரோட மனைவியும் தன்னோட தம்பியை தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஒரு இடத்துல தம்பி இருக்கிறான். தம்பி உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு தூக்குனா ஒரு கை மட்டும் தனியா கீழே இருக்குதுங்க. அதை பார்த்து இந்த ஆட்டோ டிரைவரோட மனைவியும் கதறி அழுவுறாங்க. அந்த விபத்துல அந்த பையனோட கையை துண்டிக்கப்பட்டுருச்சுங்க. மக்கள் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனும் சக்கரபாணியும் வராங்க. மக்கள் எல்லாரும் நம்ம ஹீரோனுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, எங்க அப்பாவோட பிசினஸுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, இப்ப கூட நான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. உடனே சக்கரபாணி சொல்றாரு, என்ஜிஓ மூலமா இவங்க நிறைய உதவி செஞ்சிருக்காங்க, இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைங்களோட மருத்துவ செலவு எல்லாத்தையும் இவங்க தான் பாத்துக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மக்கள் எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, அட்லீஸ்ட் சக்கரபாணியோட பேச்சுக்காவது நீங்க மரியாதை கொடுத்தீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் பேசுறது எல்லாத்தையுமே அந்த ஹாஸ்பிட்டலோட மாடியில இருந்து நாயுடு பாத்துக்கிட்டு தான் கைஸ் இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு ஆட்டோ டிரைவர் பாத்தீங்கன்னா அவரோட தம்பியை தூக்கிட்டு ஓடி வர்றாரு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்குது. இப்போ அந்த பிளாஸ்ட் நடந்த இடத்த கிரைம் சீனா மார்க் பண்ணி வர்மா பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல பெருசா இவங்களுக்கு எந்த ஒரு லீடும் கிடைக்காதுங்க. இதை யார் செஞ்சாங்க, இது விபத்தா இல்ல பிளான் பண்ணி பண்ணப்பட்டதா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. இப்ப மேல் இடத்துல இருந்து வர்மா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 10 பேர்த்த புடிச்சு விசாரிக்கிற விதத்துல விசாரிங்க, உண்மை என்னன்னு ஆட்டோமேட்டிக்கா வெளியில வரும் அப்படின்னு சொல்ல, யாரை விசாரிக்கிறதுன்னு யோசிக்கும் போதே அந்த வழியா ஒரு 2 பேர் வருவாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக வர்மா களத்துல இறங்கிடுவாருங்க. அந்த 2 பேர்த்த லாக்கப்ல வச்சு உரின்னு உரிக்கும் போது அந்த 2 பேர் சொல்றானுங்க, நாயுடு மேல இருக்கக்கூடிய கோவத்துல நாங்க தான் சார் செஞ்சோம், இந்த பிரச்சனையில நாயுடு மாட்டிப்பாருன்னு நினைச்சோம், ஆனா கடைசியில நாங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அழுகுறானுங்க. இதை பார்க்கும்போதே நமக்கு தெளிவா தெரியுது, வாண்டடா வந்து சரண்டர் ஆன மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு. இங்க கட் பண்ணா இந்த என்ஜிஓல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பரபரன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 4 லட்சம் ரூபாய்க்கு மேல ஃபண்டை ரிலீஸ் பண்ணி குழந்தைங்களுக்கான ட்ரீட்மெண்ட் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய சக்கரபாணி சொல்லுவாரு, உன்னை பெத்த உங்க அம்மாவை கையெடுத்து கும்பிடணுமா, ஜாக்கிரதையாரு நல்லாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அங்க கட் பண்ணா இந்த நாயுடு பாத்தீங்கன்னா கோட்டையா கிட்டையும் எம்எல்ஏ கிட்டையும் பேசுறாருங்க. இந்த கோட்டையா சொல்றாரு, எல்லாமே இந்த பொதியோட வேலையா தான் இருக்கும், ஆரம்பத்துல இருந்தே அவனுக்கு நம்ம கிட்ட பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல, பொதியெல்லாம் ஒரு ஆளுன்னு நம்ம யோசிக்க தேவையில்ல, அந்த மீன் எப்போதுமே நம்ம வலையிலேயே தான் விழும் அப்படின்ட்டு. அப்ப இந்த எம்எல்ஏ சொல்றாரு, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா, இந்த பொதி பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய பிரதாப் வர்மாவை மீட் பண்ணி இருந்திருக்கான், அவன் கூட சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா எனக்கு தகவல் வந்தது அப்படின்னு சொல்ல, இந்த பிரதாப் வர்மாக்கும் அவ்வளவு சீன் எல்லாம் கிடையாது, சும்மா ஜனங்களை உசுப்பேத்தி பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பான், ஆனா அவனுக்கு இதெல்லாம் கையால் ஆகாது, அந்த அளவுக்கு அவனுக்கு டேலண்ட் இல்ல அப்படின்னு சொல்ல, உடனே இந்த கோட்டையா சொல்றாரு, இந்த தங்கவேலு அப்படின்ற டீலர் கிட்ட பெர்சன்டேஜ் அதிகமா நம்ம கேட்டிருந்தோமே, அதுக்காக ஏதாவது கோவப்பட்டு இதை செஞ்சிருப்பானோ அப்படின்னு கேட்க நாயுடு சொல்றாரு, அந்த டீலர் ஒரு பிசினஸ் மேன், அவனோட பிசினஸ் எல்லாமே கடலுக்குள்ளதான், விசாகப்பட்டினம் கரையில கிடையாது, அவனுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப யார் தான் இதை பண்ணிருப்பான் அப்படின்னு கேட்கும்போது, நாயுடுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு என்னோட பவருக்கு ஆசைப்படுற யாரோ ஒருத்தங்க தான் என்ன க்ளோஸா வாட்ச் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க, கூடி சீக்கிரம் அது யாருன்றதை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்றாருங்க. இங்க கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோ டிரைவர் டாக்டர் மீட் பண்றதுக்காக போறாரு. டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கையா அவங்களால ஒட்ட வைக்க முடியலையா, ஏன்னா கனமான ஒரு பொருள் விழுந்ததுனால அந்த கை வந்து ரொம்ப சேதாரம் அடைஞ்சிருக்குது, சோ அந்த பையனுக்கு கை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்க நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குதுங்க. இப்ப அந்த கேஸ் ஃபேக்டரிக்கு முன்னாடி மக்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷேகருக்கு இந்த தகவல் வந்து சேருது. கோட்டையா சொல்றாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன போட்டு போலீஸ்காரங்களை வச்சு இவங்களை எல்லாம் விரட்டி விட சொல்லுங்க அப்படிங்கும் போது, பிரச்சனை அது கிடையாது, பாரதி நாயுடுவை பாக்குறதுக்காக வரான்ற தகவல் அப்படின்னு சொல்ல, நாயுடுவை அப்படி திருப்பி பாக்குறாரு. ஹீரோனை பாத்தீங்கன்னா சூரி தான் கூட்டிட்டு வந்துகிட்டு இருப்பாரு நாயுடுவை மீட் பண்றதுக்காக. ஹீரோன் பாத்தீங்கன்னா பாதியிலே நின்றுவாங்க. மக்களா அந்த கேஸ் ஃபேக்டரிக்கு எதிராக அங்க உட்காந்து போராட்டத்துல ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. சூரி பயங்கர டென்ஷனோட உள்ள போவாருங்க. தான் பொண்ணே தனக்கு எதிராக போராடிட்டு இருக்கா அப்படின்றத நினைக்கும் போது நாயுடுக்கு சம்மக்கம் வருது. கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் ஆபீசர் வர்மா தன்னோட டீமோட வராரு. அப்ப இந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாரு, கேஸ் லீக் ஆனதுனால பிளாஸ்ட் ஏற்பட்டு எங்க ஏரியால இருக்கக்கூடிய நிறைய பசங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த கேஸ் ஃபேக்டரியை மூடணும், கேஸ் ஃபேக்டரி ஓனரான நாயுடுவை கைது செய்யணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்க இந்த வர்மா சொல்றாரு, ஆல்ரெடி நாங்க 2 பேர்த்த போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சிருக்கோம், அவனுக்கு 2 பேரும் உண்மையை சொல்லிட்டானுங்க, நாயுடு மேல இருந்த கோவத்தினால தான் இதை பண்ணிருக்கானுங்க, சோ நாயுடுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க, இந்த ஆட்டோ டிரைவரும் ஒத்துக்க மாட்டேன்றாரு. அப்ப இந்த வர்மா சொல்றாரு, முதல்ல நான் சொல்றதை கேட்டு நீ நடந்துக்கோ, இல்லாட்டி கம்பெனி முன்னாடி போராடின அப்படின்னு உன்னை தூக்கி உள்ள வைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆனாலும் போராட்டம் பண்றாங்க. இப்ப அரெஸ்ட் பண்றதுக்காக வேனும் அந்த இடத்துக்கு வந்துருது. இப்போ நம்ம ஹீரோன் அங்க இருக்காங்க இல்லையா, நம்ம ஹீரோனை எல்லாம் அரெஸ்ட் பண்ணா நாயுடு கசிங்க தானே,
இந்த சூரி பாத்தீங்கன்னா ஹீரோனோட கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு வராரு. மத்தவங்களை எல்லாம் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கையை விடுன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லியும் சூரி விடவே இல்ல. அதனால பாத்தீங்கன்னா ஹீரோயின் சூரிய பலார்னு ஒரு அற விட்டுறாங்க. அது சூரிக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருதுங்க. இப்ப சேகர் பாத்தீங்கன்னா கோட்டையாக்கு போன் பண்ணி நிலைமை எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே சூரிய போ சொல்லிட்டு ஹீரோயினை நீ கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்ல சேகரும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. இப்ப சூரிய அனுப்பிச்சு விட்டுட்டு சேகர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட போய் பேச ஆரம்பிப்பாரு. நீ எதுக்கு இதெல்லாம் ஈடுபட்டு இருக்க? உங்க அப்பா நிறைய பணம் சம்பாரிச்சு வச்சிருக்காரு. அந்த பணத்தை அனுபவிச்சமா வீட்டுல ஹாப்பியா இருந்தமான்னு இருக்கலாம் இல்லையா? உனக்கு நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சேகர் சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. அப்பதான் தெரிய வருது சேகருக்கு நம்ம ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு. நான் உனக்கு சொன்னா நீ செய்வியா சேகர் அப்படின்ற மாதிரி கேட்க, நீ சொல்லு உடனே செய்வேன் அப்படின்னு சேகர் சொல்றாரு. இப்ப எனக்கு அட்வைஸ் பண்ணல, அதே மாதிரி நீ போய் எங்க அப்பாக்கு அட்வைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட இந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாருங்க, மக்களுக்காக தானே நீ போராடிக்கிட்டு இருக்க. அந்த மக்கள்ல 2 பேர் தான் வந்து நாயுடு மேல இருக்கக்கூடிய கோவத்துல நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சரண்டர் ஆயிருக்கானுங்க. இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியுதா புரியலையா? முதல்ல உங்க வீக்னஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை மாத்திக்கோங்க. அதுக்கப்புறம் பலமானவனை எதிர்த்து போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை தூக்கி லாக்அப்ல போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அங்க கட் பண்ணா இந்த நாயுடு பாத்தீங்கன்னா அவரோட ஆளுங்க கிட்ட பிரதாப் வர்மாவை நான் டின்னருக்கு கூப்பிட்டேன்னு சொல்லி இன்வைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனே உன்னை எப்படா போட்டு தள்ளலாம் அப்படின்னு கங்கரம் கட்டிட்டு அழைஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை நீயே கூப்பிட்டு வச்சு விருந்து வைக்கிறேன்னு சொல்ற அப்படிங்கும் போது நாயுடு சொல்றாரு, சின்ன வயசா இருக்கும் போதே நான் வீட்டுல விளக்கு பத்த வச்சேன். அந்த விளக்க காத்து அணைச்சு விட்டுருச்சு. மறுபடியும் பத்த வச்சேன், மறுபடியும் காத்து அணைச்சு விட்டுருச்சு. ஆனா என்னோட ஈகோ சும்மா விடல. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குடிசையை கொளுத்தி விட்டுட்டேன். அதே காத்து அந்த தீய பக்கத்து குடிசைக்கு பத்த வச்சுச்சு. அதுக்கப்புறம் பக்கத்து குடிசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீ பயங்கரமா பரவ ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்து 2 நாள் வந்து அந்த தீ எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அந்த காத்தை நான் அப்ப ஜெயிச்சேன். அதே காத்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு எதிராக அடிக்குது. அதை நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். சொல்றதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அங்க கட் பண்ணா இந்த சேகர் பாத்தீங்கன்னா கவுன்சிலரை கூப்பிட்டு இந்த பைப்லைன் பிளாஸ்ட் எப்படி நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, கவுன்சிலர் தெரியாது அப்படின்றாரு. உனக்கு உன்னோட வார்டுல என்ன நடக்குதுன்னு தெரியுமா தெரியாதா? உன் வார்டுல ஒரு ஆட்டோ டிரைவர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுவும் நாயுடுக்கு எதிரா. அவனை கூட உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. உன்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சும் உன்னை ஏன் தெரியுமா கவுன்சிலர் ஆக்கி வச்சிருக்கேன். சரியான நேரம் வரும்போது உன்னோட சப்போர்ட் எனக்கு இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஆனா எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நம்ம மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைஞ்சிரும். அடுத்த எலெக்ஷன்ல நான் யாராவது கை காட்டினா கண்டிப்பா அவங்களுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க. அப்ப என்னோட மரியாதை போற மாதிரி தானே. நல்ல நாள்லயே என்னோட அப்பா நான் முக்கியமா இந்த நாயுடு முக்கியமான்னு கேட்டா நாயுடு தான் முக்கியம் அப்படிம்பாரு. இனி சொல்லவே தேவையில்ல அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. சேகர் இவ்வளவு கோவப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த சேகருக்கு நாயுடுவோட சீட்ல உட்காரணும்னு ஆசைங்க. நாயுடு கிட்ட நல்ல பேர் வாங்கி நாயுடு கிட்ட வரைக்கும் நெருங்கலான்னு பார்த்தா நாயுடு கிட்ட எப்போதுமே கோட்டையா இருந்துகிட்டு இருக்காரு. இப்ப நாயுடுவோட இடத்த பிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரே வழி மட்டும் தான் இருக்குது. அது இந்த பாரதி இவர் இப்படியாவது கல்யாணம் பண்ணிட்டாருன்னா சோ நாயுடுவோட மருமகன் ஆயிருவாரு. அதுக்கப்புறம் ஈஸியா அந்த இடத்த பிடிச்சிடலாம் இல்லையா? அந்த ஆங்கில யோசனை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த கவுன்சிலர் கேட்கிறாரு நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. முதல்ல உன் வார்டுல என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாருங்க. அங்க கட் பண்ணா இந்த ஆட்டோ டிரைவரையும் ஆட்களையும் பாத்தீங்கன்னா போலீஸ் லாக்அப்ல அடைச்சு வச்சிருக்காங்க இல்லையா? இப்போ ஒரு லாயர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. கவர்மெண்ட் ஆர்டரை இந்த வர்மா கிட்ட கொடுக்குறாரு. உங்களுக்கும் இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்க இந்த லாயர் சொல்றாரு, நான் ஒரு கவர்மெண்ட் லாயர், இவங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காக பாரதி என்கிட்ட உதவி கேட்டாங்க. ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியா போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆட்டோ டிரைவரோட மனைவி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. தம்பி எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது நல்லா தான் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க நின்றுட்டு இருக்கக்கூடிய கவுன்சிலரோட சட்டையை பிடிச்சி இந்த ஆட்டோ டிரைவர் மிரட்டுறாரு. கடந்த 2 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் வார்டுல இருக்கிறவங்களை எல்லாம் கவனிச்சுக்கோன்னு, ஆனா எதையுமே பண்ணாம பாத்தியா எங்க வந்து நிக்குது அப்படின்ற மாதிரி கோவப்படுறாருங்க. பணம் தான் முக்கியம்னா கோயில் வாசல்ல போய் உட்கார வேண்டியதாண்டா, ஏன்டா மக்களை கஷ்டப்படுத்துறீங்க? உனக்கும் உன் தம்பிக்கும் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், இதே ஊர்ல கடவுளோட சாட்சியா கவுன்சிலர் ஆகறனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனும் சூரியும் பாத்தீங்கன்னா ஒரு ஜூஸ் ஷாப்ல மீட் பண்ணிக்கிறாங்க. சூரி ஹீரோயின் மேல கோவமா இருந்துகிட்டு இருக்காரு. அதற்கான காரணம் என்னன்னா, சூரிய நம்ம ஹீரோன் அரைஞ்சிட்டாங்க இல்லையா? ஆனா ஹீரோன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அத்தனை பேருக்கு முன்னாடி என் கையை பிடிச்சு நீ இழுத்துட்டு வந்தல, எனக்கு கை வலிக்காதா? அந்த கோவத்துல தான் அரைஞ்சேன். நான் தான் உன்னை அரைவேன், தேவைப்பட்டுச்சுன்னா நானே உனக்கு முத்தமும் கொடுப்பேன், நீ இதை வந்து பெருசு பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல சூரி சொல்றாரு, நான் மட்டும் உன் கையை பிடிச்சி இழுத்துட்டு வரலனா எல்லாரும் கூட சேர்ந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க, அது உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு. உனக்கு எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம்? உங்க அப்பா தான் கோடி கோடியா சேர்த்து வச்சிருக்காரு இல்லையா? அதெல்லாம் அனுபவிச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க, தயவு செஞ்சு இப்ப கோச்சுக்காத, கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாத்தையும் நிப்பாட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஆனா ஒண்ணு, நீ பண்ற வேலைக்கு ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் உங்க அப்பா நம்ம 2 பேர்த்தையும் போட்டு தள்ள போறாரு அப்படிங்கும் போது எங்க அப்பா பார்த்தா உனக்கு அவ்வளவு பயமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சூரிய கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க கட் பண்ணா இந்த பிரதாப் வர்மாவை மீட் பண்றதுக்காக இந்த பொதி வந்திருக்காருங்க. பிரதாப் வர்மா லேடிஸ் விஷயத்துல வீக் அப்படின்னு நம்ம பாத்துருந்தோம் இல்லையா? இப்ப கூட ஒரு லேடி கூட தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. இந்த பொதி வரும்போதெல்லாம் வேற பெண்கள் கூட இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்குது, இன்னும் ஏன் நீ இதை விட மாட்டேன்ற அப்படின்னு கேட்கும்போது சில விஷயங்கள்லாம் என்னால விட முடியல, அதுல ஒண்ணுதான் இது. நீ போட்ட பைப் லீக்கேஜ் பிளான்ல இந்த நாடு ஆடி போயிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கும் போது அப்பதான் இந்த பொதி சொல்றாரு, பிளான் போட்டது நான் தான், எக்ஸிக்யூட் பண்ணது நீ தானே அப்படிங்கும் போது பிரதாப் சொல்றாரு, நான் எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு. தக்காளி அப்பதாங்க இவங்க 2 பேருக்கும் தெரிய வருது இவங்க இந்த சம்பவத்தை பண்ணவே இல்லை அப்படின்ட்டு. இப்ப பிரதாப்ப பாக்குறதுக்காக கோட்டையா வந்திருக்காரு அப்படின்ற தகவல் தெரிய வருது. பொதி பாத்தீங்கன்னா அப்படியே பம்ப ஆரம்பிக்கிறாரு, நீ ஏன் ஆளு, நீ எதுக்கு பயப்படுற அப்படிங்கும் போது நம்ம 2 பேர்த்த ஒன்னா பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும், நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன், வந்த வேலை என்ன அப்படின்னு கேட்டு அமுச்சுடு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த கோட்டையா பிரதாப் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நாயுடு உன்னை விருந்து கூப்பிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. சம்பந்தமே இல்லாம நாயுடு எதுக்காக என்ன விருந்து கூப்பிட்டு
சாப்பிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்க, நாயுடுவோட வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறதுக்கே நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனா அவர் வீட்டுக்கு விருந்து கொண்டே கூப்பிட்டு இருக்காருன்னா நீ யோசிச்சு பாத்துக்கோ, இந்த மரியாதையை ரிசீவ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாருங்க. இப்ப நாயுடுவோட இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவர் வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வந்த உடனே நாயுடு பாத்தீங்கன்னா இவருக்கு பயங்கரமா மரியாதை கொடுக்குறாரு, வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அதே சமயம் நம்ம ஹீரோயின் கையால பாத்தீங்கன்னா நாயுடுக்கு பரிமாற சொல்றாருங்க. நம்ம ஹீரோனும் பாத்தீங்கன்னா பரிமாறுறாங்க. அப்படி பரிமாறிக்கிட்டு இருக்கும் போதே பிரதாப் நம்ம ஹீரோனை தவறான பார்வையில தான் கைஸ் பாத்துக்கிட்டு இருப்பாரு. பிரதாப் கேக்குறாரு, என்ன காரணத்துக்காக திடீர்னு என்ன இன்வைட் பண்ணீங்க அப்படின்ட்டு. பட்டுன்னு நாயுடு சொல்றாரு, நீயும் என்ன மாதிரி ஒளிவு மறைவு இல்லாத ஒரு ஆளுன்னு எனக்கு தெரியும், நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன், நீ என் வீட்டுக்கு மருமகனா வந்தா நல்லா இருக்கும்னு, என் பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க பிரதாப்புக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்னடா அவன் அசைக்க முடியாத ஒரு பவர்ல இருந்துகிட்டு இருக்கான், நம்ம பல முறை முயற்சி பண்ணியும் அவனை தோக்கடிக்கவே முடியல, வாண்டடா அவனே அவன் வீட்டு மருமகனா கூப்பிடுறானே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க இந்த சூரி பயங்கர டென்ஷன் ஆகி வெளியில போயிடுறான். நான் யோசிச்சு முடிவு சொல்றேன் அப்படின்னு வருமா சொல்ல, நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க, விருந்துக்கு நன்றி அப்படின்ட்டு பிரதாப் வீட்டுக்கு போறாருங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் டிரைவர் பாத்தீங்கன்னா கேட் ஓபன் பண்றதுக்காக இறங்குறாரு. பார்த்தா இந்த டிரைவரை யாரோ ஒருத்தங்க தீய வச்சு கொளுத்திடுறாங்க. பின்னாடி பாதுகாப்புக்காக வந்த சேகரும் சேகரோட ஆட்களும் பாத்தீங்கன்னா பிரதாப்பை காப்பாத்தி திரும்பவும் நாயுடோட வீட்டுக்கே கூட்டு வந்துடுறாங்க. நாயுடு கேட்கிறாரு, நம்ம விரோதிங்க யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்படின்னு சேகர் சொல்றாரு. அப்போ இந்த பிரதாப்பே சொல்றாரு, இதை பண்ணது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. யாருன்னு கேட்க போதனா அப்படின்னு சொல்ல, அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு இவங்க யோசனை பண்றாங்க. செஞ்சது யாருன்னு தெரிஞ்சிருச்சுல, நீங்க ஃப்ரீயா விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பிரதாப் சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட் நினைச்சு பாக்குறாங்க. இந்த நாயுடு எங்கேஜ்ல இருக்கும்போது நிறைய கிரைம் எல்லாம் இந்த ஊர்ல பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. ஒவ்வொரு முறையும் நாயுடுவோட மனைவி ரொம்பவே பயந்துகிட்டு இருப்பாங்க. இந்த வாட்டி நான் சும்மா இருக்க மாட்டேன், போலீஸ் கிட்ட போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மாவா பயங்கரமா ஒரு மிரட்டுவாருங்க. இது எல்லாத்தையும் சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோயின் பார்த்து வளர்ந்துருப்பாங்க. நாயுடு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப மோசமான ஒரு ஆளா தாங்க இருந்திருக்காரு. அங்க கட் பண்ணா இந்த ஆட்டோ டிரைவரோட மாமனார் வீட்டுக்கு வந்திருப்பாருங்க. இந்த ஆட்டோ டிரைவர் மக்களுக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்கிட்டே இருப்பார் இல்லையா, அது எல்லாத்தையும் நிப்பாட்டிக்க சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இந்த ஆட்டோ டிரைவர் கோச்சிட்டு கிளம்பிடுவாருங்க. இந்த ஆட்டோ டிரைவரோட மனைவி அவரோட அப்பா கிட்ட, என் புருஷன் என்ன நல்லா தான் வச்சிருக்கான், நீ போய் உன் பொண்டாட்டியை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுருவாங்க. இப்ப ஹீரோனுக்கு திருமண ஏற்பாடு நடந்துட்டு இருக்குங்க. இப்போ இந்த பிரதாப்போட ரூமுக்குள்ள வந்த லாயர் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல திருமணமாக போகுது, பாரதி உங்களோட மனைவியாக போறா, அது மட்டும் இல்லாம இந்த விசாகப்பட்டினமே உங்களோட கண்ட்ரோல்ல வரப்போகுது, அதனால இந்த சின்ன வீடுகளை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, கல்யாணம் ஆகத்தான் போகுது, எல்லாம் என் கண்ட்ரோலுக்கு வரத்தான் போகுது, இருந்தாலும் பழக்க வழக்கங்களை நிப்பாட்டிக்க முடியாது இல்லையா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் குறையவே குறையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இங்க கட் பண்ணா சக்கரபாணி கிட்ட நம்ம ஹீரோன் ஒரு செக் எழுதி கொடுப்பாங்க. உங்களுக்கு திருமணம் ஆக போகுது, இப்ப போய் ஒரு செக் கொடுத்துட்டு இருக்கீங்களேமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்காக தான் சொல்றேன், திருமணத்துக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாது, அதான் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய அமௌண்டா கொடுத்து உதவி செய்யலான்ட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சேகர் கிட்ட, எனக்கு அப்புறம் இந்த என்ஜிஓக்கு நீ நிறைய உதவி செய்யறியா, நீ பாத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் பாத்துக்கிறேன் இல்லன்னு சொல்ல, ஆனா இந்த என்ஜிஓக்கு சம்பந்தமே இல்லாம இதுக்கு இவ்வளவு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, என்னோட எண்ணங்களை புரிஞ்சுக்கோ சேகர், சரியான சமயம் வரும்போது நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன், இப்போதைக்கு நான் சொல்றதை மட்டும் செய் அப்படின்னு சொல்ல, இந்த சேகரும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா இந்த பொதி பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு கண்டெய்னர்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. ஏன்னா இப்ப பிரதாப்பும் நாயுடும் ஒன்னாயிட்டாங்க, உண்மையெல்லாம் தெரிஞ்சு போயிருக்கும், எப்படியும் பொதிய போட்டு தள்ளிடுவாங்கன்னு தெரியும், அதனால கல்யாணம் நடந்து முடியறதுக்குள்ள நான் இந்த நாட்டை விட்டே எஸ் ஆயிரணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனுக்கான திருமண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குதுங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் வர்மா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு இந்த போத்தனா எங்க ஒளிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற தகவல் தெரிஞ்சிருச்சுங்க. உடனடியா அந்த இடத்துக்கு போய் இந்த பொதிய அரெஸ்ட் பண்றாங்க. அங்க கட் பண்ணா நம்ம சூரிய இருக்கிறார் இல்லையா, நல்லா குடிச்சிட்டு அவர் ஃப்ரெண்டு கிட்ட உளறிக்கிட்டு இருப்பாரு, நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சோம், நல்லா இருக்கலாம்னு நினைச்சோம், ஆனா அதுக்குள்ள எல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, தகுதிக்கு ஏற்ப ஆசைப்பட்டிருக்கணும், தகுதியை மீறி ஆசைப்பட்டது ஏன் தப்பு தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அங்க கட் பண்ணா இந்த பிரசன்ட் கவுன்சிலரோட தம்பி இருக்கிறான் இல்லையா, அவன் அவனோட ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து ஆட்டோ டிரைவர் வீட்டு முன்னாடி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வச்சு என்ன சொன்னேன், எங்க அண்ணனுக்கு கவுன்சிலர் சீட்டை அடுத்த வாட்டி கிடைக்காதுன்னு சொன்னல, கொடுத்துட்டாங்கடா, எங்க அண்ணன் தாண்டா மறுபடியும் கவுன்சிலர், வெளியே வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆட்டோ டிரைவரோட மனைவி அவனுங்க வம்புலுக்கிறதுக்காக கூப்பிடுறானுங்க, நீ வெளியில போகாத, குடிச்சிட்டு வீட்லயே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இத பிரதாப் டின்னருக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது பிரதாப்போட டிரைவர் மேல எவனொருத்தன் தீய வச்சு கொளுத்தி விட்டான் இல்லையா, அது யாரு அப்படின்றத கோட்டையா கண்டுபிடிச்சிட்டாருங்க. அவரை வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது நாயுடு சொல்றாரு, இதை பண்ண சொன்னது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க, பிரதாப் கூட இருக்கக்கூடிய இந்த போதி மேல கெட்ட பேர் வரணும் அப்படின்றதுக்காக நான் தான் இதை பண்ணி அவன் மேல பழிய தூக்கி போட்டேன், அது மட்டும் இல்லாம அவன் எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவனோட ஆட்களுக்கு கவுன்சிலர் சீட்டை கொடுக்காம வச்சிட்டோம்னா அவனோட ஆட்களே ட்ரிகர் ஆகி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவன் இருக்கிற இடத்த போட்டு கொடுத்துருவாங்க. சோ அதை நான் செஞ்ச, நினைச்சது நடந்துச்சு, இப்போ போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனுக்கான முதலிரவு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. முதலிரவுக்குள்ள நுழைஞ்ச உடனே இந்த பிரதாப் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் கிட்ட அத்துமீறல ஈடுபட ஆரம்பிச்சிடறான். ஹீரோன் எவ்வளவோ தடுக்கிறாங்க, அவன் விடாம அத்துமீறல ஈடுபடுறான். ஹீரோன் கிட்ட சொல்றான், இது வரைக்கும் வாழ்க்கையில எந்த பொண்ணை தொட்டாலும் இன்னொரு வாட்டி நான் தொடமாட்டேன், ஆனா நீ நாயுடுவோட பொண்ணு இல்லையா, அதனால இன்னும் 2 வாட்டி உன்னை நான் பயன்படுத்திக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாயுடுவோட வீட்டுல போன் அடிக்கிற சத்தம் கேக்குது. நாயுடு அட்டன் பண்ணா ஏதோ ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனுங்க. அடிச்சு புடிச்சு இந்த நாயுடு பாத்தீங்கன்னா ஹீரோனை பாக்குறதுக்காக கிளம்பி வராரு. சின்ன வயசுல நம்ம ஹீரோனோட வாழ்க்கையில நடந்ததை நினைச்சு பாக்குறாங்க. சின்ன வயசுல நம்ம ஹீரோனோட அம்மா பாத்தீங்கன்னா தீக்கு இரையாய் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. உண்மை என்னன்னா ஹீரோனோட அம்மாவை அவங்க அப்பா தான் அடைச்சு வச்சு தீய வச்சு கொளுத்தி இருந்திருப்பாரு. நாயுடு பண்ற விஷயங்களை எல்லாம் போலீஸ்ல போய் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி அம்மாவே சொல்லி இருந்திருப்பாங்க. பொண்ணை மட்டும் வெளியில
கூட்டிட்டு வந்துட்டு எனக்கு எதிரா இருந்தா அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாருங்க. அதனாலதான் நம்ம ஹீரோனுக்கு அவங்க அப்பாவை பிடிக்கிறதே. போதாத குறைக்கு தன்னுடைய சுயநலத்துக்காக வயசு வித்தியாசம் பார்க்காம ஒரு வயசானவனை பிடிச்சி ஹீரோனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஹீரோனோட வாழ்க்கையை அழிச்சிட்டாருங்க. அங்க கட் பண்ணா ஊர் முழுக்க இந்த பிரதாப் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல என்ன நடந்ததுன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. பிரதாப் கொலை செய்யப்பட்டு இறந்து போயிருக்காரு. பிரதாப்பை கொலை பண்ணது சூரி தான் அப்படின்றது தெரிய வருது. சூரிய பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு இந்த இன்ஸ்பெக்டர் வர்மா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா சூரி எதுவுமே சொல்ல மாட்டாரு. நான் தான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்லுவாரு. அப்பதான் என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. இந்த பிரதாப் இருக்கிறான் இல்லையா, அவனை ஃபர்ஸ்ட் நைட் ரூம்லயே வச்சு நம்ம ஹீரோயின் சம்பவம் பண்ணிருப்பாங்க, கொலை பண்ணிருப்பாங்க. இந்த தகவல் தெரிஞ்சுதான் நாயுடு அடிச்சு பிடிச்சு அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஹீரோயின் சொல்லுவாங்க, என்னால உன் மானம் போக தேவையில்ல, நான் தான் இவனை கொண்டு ஜெயிலுக்கு போறேன் அப்படிங்கும் போது நீ எப்படி ஜெயிலுக்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு அரையறதுக்காக வரும்போது சூரி தடுக்கிறாரு, நான் போறேன் அப்படின்ட்டு. சோ ஹீரோயின் பண்ண கொலைக்கு தான் பாத்தீங்கன்னா சூரி ஜெயிலுக்கு வந்திருக்காரு. இப்ப ஹீரோனை பாக்குறதுக்காக சேகர் வராரு. நடந்ததெல்லாம் என்னாலேயே மறக்க முடியல, நீ எப்படி மறப்ப பாவம், எல்லாம் சரியாயிரும், ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த என்ஜிஓ பாத்துக்க சொன்னல, இந்த என்ஜிஓட லேண்ட் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் சொல்லுவாங்க, அந்த என்ஜிஓட லேண்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஆனா நமக்கு சாதகமா வரணும் அப்படின்னா அதுல என்னோட பங்கு இருக்கணும், நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி சில பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஹீரோயின் கொடுக்குறாங்க. சோ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த என்ஜிஓவை அபகரிக்கிறதுக்காக தான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் வருமா இருக்கிறார் இல்லையா, உயரதிகாரியை மீட் பண்றதுக்காக போறாரு. இந்த நாயுடு பாத்தீங்கன்னா அவருடைய பலத்தை பயன்படுத்தி ஊருக்குள்ள பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான், மக்களை பயங்கரமா முட்டாளாக்கிட்டு இருக்கான். இந்த பிரதாப் வர்மாவோட உயிரிழப்புல கூட ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு எனக்கு தோணுது, நான் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ அவன் விஷயத்துல தலையிடாத, இதுக்கு முன்னாடி சிஐ சத்யா தலையிட்டாரு, அவரோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சதில்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாருங்க. இப்போ இந்த போதி ஜெயில இருக்கிறான் இல்லையா, அதே ஜெயில தான் பாத்தீங்கன்னா சூரி இருப்பான். போதி பாத்தீங்கன்னா சூரி கிட்ட போயிட்டு நீ என் கூட சேர்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா சூரி சேர மாட்டான், அங்கிருந்து எழுந்துச்சு போயிருவான். இப்போ இந்த என்ஜிஓ ஓனர் இருக்கிறார் இல்லையா சக்கரபாணி, அவரை மீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோயினும் சேகரும் போறாங்க. இந்த என்ஜிஓட லேண்ட் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, இது சால்வ் ஆகணும் அப்படின்னா என்னோட கை ஓங்கணும், சோ இந்த என்ஜிஓ என் பேர்ல இருந்ததுன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி பேச இந்த சக்கரபாணி யோசனை பண்றாருங்க. டபுள் மைண்டோட சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப ஜெயில இருக்கக்கூடிய சூரிய மீட் பண்றதுக்காக கோட்டையை வராருங்க. நாயுடுவை எதிர்த்து யாருமே இது வரைக்கும் நின்னதில்ல. ஆனா நாயுடு அவர் பொண்ணு மேல அடிக்கிறதுக்காக கையோங்கும் போது நீ தடுக்கிற அப்படின்னா நீ சும்மா எல்லாம் தடுத்துருக்க மாட்டேன், உங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க சூரிய ஒத்துக்கிறாரு, லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பொறுமையாரு, நான் நாயுடு கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாருங்க. இந்த விஷயத்த நாயுடு கிட்ட சொல்லும் போது இவன் மட்டும்தான் அவளை விரும்புறானா இல்ல அவளும் இவனை விரும்புறாளா அப்படின்ற மாதிரி கேட்க, பாரதி விஷயத்துல கொஞ்சம் பொறுமையாரு, ஆல்ரெடி ஒரு டைம் கணக்கு தப்பா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, சில சமயங்கள்ல கணக்கு தப்பா போகணும், அப்பதான் உண்மை வெளியில வரும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோனுடைய கணவருக்கான துக்கம் அனுசரிக்கப்படுதுங்க. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து அனுதாபங்களை தெரிவிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நாயுடு பாத்தீங்கன்னா சூரிக்கு கேரியர் அமுச்சுட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஜெயிலுக்குள்ள ஆட்கள் இறங்குறாங்க. அங்க வச்சு சூரிய கொல்ல பாக்குறாங்க. ஆனா சூரிய அங்கெல்லாம் அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு ஓடி வந்துடுறாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த பொதி இருக்கிறார் இல்லையா, அவர் தான் சூரிக்கு ஹெல்ப் பண்ணி அவரை காப்பாத்துறாருங்க. உன்னை போட்டு தள்ளுறதுக்காக அனுப்புனது நாயுடு தான், ஏன்னா நீ கோட்டையா கிட்ட உண்மையை சொல்லிட்டல, நீ என் கூட சேர்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ நம்ம ஹீரோன் என்ஜிஓக்கு போறாங்க. இந்த என்ஜிஓல பாத்தீங்கன்னா இந்த சக்கரபாணி கணக்கு வழக்கெல்லாம் காட்டுறாருங்க. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட காட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இந்த சூரியோட தம்பி இருக்கிறான் இல்லையா, அங்க வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடறான். எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அதுக்கு இந்த சூரியோட தம்பி சொல்றான், உன்னாலதான் எங்க அண்ணன் ஜெயில இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வெளியே இருக்கும்போது தைரியமே எங்க அப்பாட்ட சொல்ல வேண்டியது தானே, சொல்லாம விட்டது அவனோட தப்பு தானே, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நீ அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ பண்றத பண்ணு நான் பண்றத பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியோட தம்பி கோவமா கிளம்புறான். இந்த சூரிய இருக்கிறான் இல்லையா, இவன் ஜெயில தான் இருக்கிறான் போலங்க. இவனை மீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் வராங்க. சூரி பாத்தீங்கன்னா தனக்கு இவ துரோகம் பண்ணிட்டு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இதெல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணேன், இந்த காதல மனசுல வச்சுட்டு தான் அவனோட கதையை முடிச்சேன், நான் ஸ்கெட்ச் போட்டு தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கேன், அதிகாரத்தை கைக்குள்ள கொண்டு வரதுக்காக தான் இது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நீ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க கட் பண்ண இந்த சூரியோட தம்பி ராஜு இருக்கிறான் இல்லையா, வழக்கம் போல இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் ஆளுங்க கிட்ட எல்லாம் வசூல் பண்றதுக்காக வருவான். அந்த வகையில இந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட போய் காசு கேட்கும்போது ஆல்ரெடி இந்த ஆட்டோ டிரைவர் நிறைய பிரச்சனைகள்னால பாதிக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா, ரொம்ப கோவம் வந்து சூரியோட தம்பியை போட்டு அடி அடி நடிக்கிறாருங்க. பேசிக்கா இந்த சூரியோட தம்பி தான் கைஸ் ராஜு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த போலீஸ் ஆபீசரை கூட கொண்டானே, அவனை போட்டு மக்கள் முன்னிலையில இவர் அடி அடி நடிக்கிறாருங்க. அடிச்சதோட மட்டும் இல்லாம அவனோட பேட்டர்ன்லயே மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி விட்டுறாருங்க. தீல எரிய ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்க தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க கட் பண்ணா வீட்டுக்கு போன இந்த ஆட்டோ டிரைவரை அவங்க மனைவி பயங்கரமா திட்டுறாங்க, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இப்படி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்படின்ட்டு. இன்ஸ்பெக்டர் வர்மா இருக்கிறார் இல்லையா, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ராஜுவை மீட் பண்றதுக்காக போறாங்க. நேர்ல பார்த்தவங்க யாருமே சாட்சி சொல்றதுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்ககிட்ட தான் என்கொயரி பண்ணணும் அப்படிங்கும் போது ஹீரோயின் கேக்குறாங்க, இந்த நிலையில இவனை என்கொயரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு. சாட்சி சொல்றதுக்கு யாருமே இல்ல, இவன் சரியாகிற வரைக்கும் எங்க ஆளுங்க ஒருத்தங்க இங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இப்போ இந்த என்ஜிஓ இருக்கு இல்லையா, பழைய மாதிரி கிடையாதுங்க, இப்ப பேரெல்லாம் மாத்திட்டாங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த என்ஜிஓட சேர்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் சக்கரபாணி கிட்ட ஏன் டல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு முன்னாடி இந்த இடமே எப்போதும் அமைதியா இருந்தது, ஆனா பேர்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் எப்ப பார்த்தாலும் பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க, இந்த என்ஜிஓக்கு நான் ஸ்டார்டிங்ல இருந்து உதவி செஞ்சுட்டு இருந்தது என்னோட சுயநலம் இல்லாமலாம் கிடையாது, கொஞ்சமா சுயநலம் இருக்கு, அந்த சுயநலத்துக்கு இப்ப ரக்கம் முளைச்சிருக்குது, எனக்கு ஒரு பவர் தேவைப்படுது, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், சோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த என்ஜிஓ நடத்தலாம் அப்படின்ற மாதிரி சக்கரபாணியே ஹீரோயின் மிரட்டுறாங்க. அங்க கட் பண்ணா நாயுடு கிட்ட தங்கவேல டீல் பேசியிருந்தார் இல்லையா, 20%
30% நான் கமிஷன் தரேன், என்னோட லாரிக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 30 லாரி போர்ட்டுக்கு வந்திருக்குதுங்க. அந்த 30 லாரியும் சேஃபா இந்த இடத்துல இருந்து வெளியில போகணும். ஆனா அந்த 30 லாரியும் சீஸ் பண்றதுக்கான ஏற்பாட்டுல இந்த வருமா இறங்கி இருப்பாரு. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த நாயுடு பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோ டிரைவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட மீட் பண்றாருங்க. நீ பண்ண சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன், பாதிக்கப்பட்டது என் ஆளா இருந்தாலும் ஆனா நீ தரமா சம்பவம் பண்ணிருக்க, உன்ன மாதிரி சம்பவம் பண்றவன் எனக்கு தேவை, கவுன்சிலர் பதவிக்காக தான் ஆசைப்பட்டு இருந்த, இன்னையில இருந்து நீதான் கவுன்சிலர், உனக்கு அந்த சீட் நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாருங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்த இந்த ராஜு வந்து செத்து போயிருவாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படி ஒரு லாயரை வச்சு இன்ஸ்பெக்டர் வர்மா கிட்ட என்னோட முதலிரவு அன்னைக்கு பிரதாப்ப போட்டு தள்ளினது சூரியன் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது கொன்னது ராஜுன்னு, அதனால சூரிய விடுதலை பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சூரிய விடுதலை பண்ணிடுவாங்க. ஆனா ராஜு தான் செத்துட்டானே, அரெஸ்ட் பண்றதுக்கு அவன் உயிரோடயே இருக்க மாட்டான். சோ இந்த மாதிரி கேஸை மேனிபுலேட் பண்ணி நம்ம ஹீரோயின் சூரிய காப்பாத்திடுவாங்க. சூரி பாத்தீங்கன்னா ரொம்ப கோவமா இந்த ஆட்டோ டிரைவரோட வீட்டுக்கு போய் ஆட்டோவை தீ வச்சு கொளுத்துறதுக்கு பாப்பான். அப்ப இந்த ஆட்டோ டிரைவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிருவாரு. இது நாள் வரைக்கும் அமைதியா பணிவாதானா போயிட்டு இருந்தேன், அப்பெல்லாம் என்ன மதிக்கவே இல்ல, இனிமேல் நான் யாருன்றத நீங்க பாப்பீங்க அப்படின்ற மாதிரி அவரு பதிலுக்கு மிரட்டுறாருங்க. சூரிய அங்க இருந்து போயிடுறாரு. சூரிய கிட்ட நம்ம ஹீரோயின் பேசுறாங்க, கொஞ்ச நாள் நான் சொல்றத மட்டும் கேட்டா அமைதியாரு, நீ பாட்டுக்கு பிரச்சனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவன் தான் பெரிய ஆள் ஆயிட்டு இருப்பான் அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா தங்கவேலோட 3 லாரிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்குங்க. இதை நினைச்சு கோட்டையா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. தங்கவேலோட 30 லாரியை அடுத்து அனுப்பி வைக்கிறதுக்கு இந்த என்ஜிஓட வண்டிகளை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி கோட்டையா பேசிக்கிட்டு இருப்பாரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வந்து அதை பயன்படுத்த கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் சொன்னது இது வரைக்கும் நீ கேட்டிருக்கியா, நாங்க சொல்றத கேட்டு நீ நடந்துக்கோ அப்படின்னு மிரட்டிட்டு போயிடுறாரு. ஹீரோனுக்கு பயங்கர கோவம் வருதுங்க. ராத்திரியோட ராத்திரியா பாத்தீங்கன்னா இந்த கோட்டையாவை ஆள் வச்சு ஹீரோன் சாவடிச்சிருவாங்க. கோட்டையாவை போட்டு தள்ளினது வேற யாரும் கிடையாதுங்க, கோட்டையாவோடைய பையனான சேகர். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எல்லாருமே துக்கம் அனுசரிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நாயுடு நின்று ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா நாயுடுக்கு ஆரம்பத்துல இருந்து கோட்டையா கூட இருந்திருக்காரு. ஹீரோனும் சேகரும் ஒருத்தர் பாத்துப்பாங்க. நேற்று ராத்திரி நம்ம ஹீரோயின் தான் பாத்தீங்கன்னா சேகர் கிட்ட போதும் கேட்டுட்டு இருப்பல, என் கூட இரு, என் கூட இருன்னு, இனி நான் உன் கூட இருக்கிறேன், நான் சொல்றதை மட்டும் கேட்டு நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, சேகர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, உங்க அப்பாவை போட்டு தள்ளிடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. சொன்ன மாதிரியே சேகர் போட்டு தள்ளியிருப்பாரு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன்னோட சுயநலத்துக்காக எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெளிவா தெரியுதுங்க. இந்த நாயுடு பாத்தீங்கன்னா சேகரை பார்த்து, நீ தான் என்னோட அடுத்த வாரிசு, உங்க அப்பா எனக்கு விசுவாசியா இருந்தாரு, நீயும் விசுவாசியா இருக்கிற, சோ நீ தான் என்னோட அடுத்த வாரிசு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்ப சூரிய நம்ம ஹீரோயின் மீட் பண்றாங்க. சூரிய பாத்தீங்கன்னா நாயுடு மேல செம்ம கோவத்துல இருந்துட்டு இருக்காரு இல்லையா, ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்னா அவனை கொலை செய்யணும்னு அவசியம் கிடையாது, பயத்தை உருவாக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரிக்கு நம்ம ஹீரோயின் ஏதோ ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த சூரி எம்எல்ஏ மீட் பண்றதுக்காக போறாரு. இனிமேல் இந்த ஏரியால இருந்து ஒரு லாரி வெளியில போகணும் அப்படின்னா என்னோட கண்பார்வையில தான் போகணும், சோ என் கூட நீ ஜாயின் பண்ணிக்கோ, நம்ம 2 பேரும் தொழில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த எம்எல்ஏ என்னடா இங்க கிங்கா இருக்கக்கூடிய நாயுடையே எதிர்த்து தொழில் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு இந்த சூரி சொல்றான், நான் உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன், அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தல, ஒரு நாள் நீயே என்ன தேடி வருவாரு, அது மட்டும் இல்லாம இந்த போர்ட்ல இருந்து எந்த லாரியும் வெளியில போகாது, என்ன மீறி போதான்னு பாத்திரலான்னு மிரட்டிட்டு போவான். அங்க கட் பண்ணா இந்த கவுன்சிலர் சீட் பாத்தீங்கன்னா யார் யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுல கலந்துக்கிறதுக்காக நம்ம ஆட்டோ டிரைவர் வெள்ள சட்டையெல்லாம் போட்டு குடும்பத்தோட அந்த இடத்துக்கு போவாருங்க. அங்க போய் பார்த்தா இவரோட பேரே வராது. அங்க போய் இவர் கேட்பாரு, இந்த மாதிரி நாயுடு அண்ணன் எனக்கு அந்த சீட்டை தரேன்னு சொல்லியிருந்தாரு அப்படின்ட்டு, வெள்ள சட்டை போட்டா மட்டும் உனக்கு பதவி வந்துடும் நினைக்காத, இந்த லிஸ்ட் அண்ணன் கொடுத்தது தான், இந்த லிஸ்ட்ல உன் பேரே கிடையாது, கிளம்பு அப்படின்ற மாதிரி விரட்டி விட்டுருவாங்க. இவருக்கு மேலும் நாயுடு மேல செம்ம கோவம் வருதுங்க. இந்த கோவத்துல ஆட்டோ டிரைவர் பாத்தீங்கன்னா நாயுடோட வீட்டு வாசல்ல நின்று பயங்கரமா பஞ்சாயத்து பண்ணிட்டு கிளம்பி போயிருவாருங்க. உள்ள விட மாட்டாங்க, அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ஆட்டோ டிரைவரோட வீட்டுல தீய வச்சு கொளுத்தி விட்டுருவாங்க. பார்த்தா அந்த தீக்குள்ள அந்த பையன் சிக்கி செத்துருவாங்க. வந்து பார்த்தா ஆட்டோ டிரைவருக்கு செம்ம அதிர்ச்சியா இருக்கும். ஆட்டோ டிரைவரோட மனைவியை அடிப்பாங்க, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் மேலும் இந்த நாயுடு நம்ம லைஃப்ல குறுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோ டிரைவருக்கு நாயுடு மேல இன்னும் கோவம் அதிகமாகுதுங்க. இப்ப தங்கவேலோட 30 லாரியில பாதி லாரி பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிச்சு, மீதி லாரி காணாம போயிடுச்சுங்க. சோ இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது அந்த எம்எல்ஏ தான். இந்த எம்எல்ஏ வச்சு விசாரிக்கும் போது எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம நாயுடோட நிர்வாகமே சரியில்லை, சின்ன சின்ன பசங்க கூட எல்லாம் பஞ்சாயத்து பண்ணி பெரிய ஆளாக்கி விட்டுறீங்க அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருவாரு. உங்ககிட்ட டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்த சூரியெல்லாம் என்கிட்ட வந்து பிசினஸ் பேசுறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுல ட்ரிகர் ஆன இந்த நாயுடு பாத்தீங்கன்னா எம்எல்ஏவை போட்டு தள்ளிடுறாருங்க. இப்ப நாயுடோட கேங்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் மாட்டிப்போமோ அப்படின்னு பயந்து நாயுடு கிட்ட மண்டி போட்டு, உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் தாங்க ஐயா பண்ணேன், என்ன மன்னிச்சிருங்க, அது மட்டும் இல்லாம இந்த லாரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததும் நான் தாங்க ஐயா அப்படின்ற மாதிரி கெஞ்சறான். பட் இதெல்லாம் யாரு சொல்லி பண்ணாங்க அப்படின்றத ரிவீல் பண்ணவே இல்லைங்க. நாயுடு தனியா இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஆட்டோ டிரைவர் வராருங்க. இந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட நாயுடு சொல்றாரு, நம்ம விஷயத்தை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கோவத்தோட உச்சகட்டத்துல இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர் நாயுடுவை கத்தியால குத்த, எனக்கே ஸ்கெட்சாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஊருக்குள்ள திருவிழா நடந்துகிட்டு இருக்கும், அதனால அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த திருவிழாவை தலைமை ஏத்தி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த தங்கவேல் இருக்கிறார் இல்லையா, நாயுடு ஆளுங்களுக்கு போனை போட்டு என்னோட 30 லாரி எனக்கு வந்து சேரணும், அப்படி வந்து சேரலானா நான் சும்மாவே இருக்க மாட்டேன், நான் யாருன்றத காட்டுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். அடுத்த நாள் காலையில தாங்க விஷயமே தெரிய வருது. நேத்து ராத்திரி இந்த ஆட்டோ டிரைவரும் நாயுடும் சண்டை போட்டுக்கிட்டதுல ஒருத்தர் மாத்தி மாத்தி குத்தி 2 பேருமே இறந்துட்டாங்கன்றது தெரிய வருது. ஆட்டோ டிரைவரோட பொண்டாட்டி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நாயுடுவோட டெத்ல கலந்துக்கிறதுக்காக தங்கவேலும் ஆட்களும் வந்திருக்காங்க. அடுத்து தலைமை ஏத்து யார் இந்த எல்லாத்தையும் கொண்டு போறாங்க அப்படின்றத இங்கேயே முடிவெடுத்துறலாம், அவர் டெட் பாடி முன்னாடியே முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சேகர் சொல்றாரு. சேகருக்கு பாத்தீங்கன்னா ஒரு தரப்பு வந்து சப்போர்ட் பண்றாங்க, ஏன்னா அவர் உயிரோட இருக்கும்போது இவரை தானே அடுத்த வாரிசுன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு.
ஆனா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மக்களுக்கு அந்த என்ஜிஓ மூலமா நிறைய ஹெல்ப் பண்ணி இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் வந்து தலைமை தாங்கட்டுன்னு ஒரு தரப்பினர்கள் சொல்றாங்க. சோ ரெண்டு தரப்பினர்களையும் மெஜாரிட்டி யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறதுனால மக்கள் நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. தங்கவேல் கிட்டயும் நம்ம ஹீரோயின் சைஸா டீல் பேசிடுறாங்க. தங்கவேலும் பாத்தீங்கன்னா இவங்க இருந்தா தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோனுக்கு அந்த நாயுடுவோட சேர் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த நாயுடுவோட சேர்ல போயிட்டு ஹீரோன் உட்கார்றாங்க. காசு அதிகாரம் எல்லாமே நம்ம ஹீரோனோட கைக்கு வருதுங்க. தக்காளி அங்கதான் கைஸ் ஒரு தாறுமாறான ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இந்த நாயுடு கிட்ட ஒரு நபர் போய் சரண்டர் ஆனார் இல்லையா, காசுக்காக தான் நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் யாரு சொல்லி செஞ்சா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்க மாட்டார் இல்லையா, இது எல்லாமே நம்ம ஹீரோயின் சொல்லி தான் அவன் செஞ்சிருக்கான். ஆரம்பத்துல அந்த கேஸ் பைப் லைன் பிளாஸ்ட் ஆச்சு இல்லையா, அது நம்ம ஹீரோயின் சொல்லி தான் நடந்துச்சு. இந்த என்ஜிஓ பிளான் பண்ணி தான் கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்காங்க மக்கள் கிட்ட செல்வாக்கு பெறறதுக்காக. சேகர் கிட்ட ஆசை வார்த்தை கூறி ஆசையா பேசி நாயுடுவோட ரைட் ஆனான கோட்டையாவை போட்டு தள்ள வச்சாங்க. சூரிய வச்சு ஆட்டோ டிரைவரோடைய தம்பியை கொலை பண்ணி ஆட்டோ டிரைவருக்கு நாயுடு மேல கோவத்தை அதிகப்படுத்த வச்சாங்க. நாயுடுக்கு அந்த டைம்ல தான் அவன் கூட இருந்த ஆள் மூலமா தன்னுடைய பொண்ணு தான் இதுக்கெல்லாம் காரணம், தன்னோட சாம்ராஜ்யம் அழியறதுக்கு காரணம் தான் பொண்ணு தான் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப இந்த ஆட்டோ டிரைவர் சண்டைக்கு வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையாய் ரெண்டு பேருமே இறந்து போயிருந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஜம்முன்னு பவர்ல வந்து உட்காருவாங்க. அடுத்த நாள் காலையில இந்த ஆட்டோ டிரைவரோட மனைவியை மீட் பண்றதுக்காக லாயர் வருவாருங்க. கையில ஒரு நோட்டீஸ் கொடுப்பாரு. என்ன நோட்டீஸ்னு பார்த்தா வரப்போற கவுன்சிலர் எலெக்ஷன்ல ஆட்டோ டிரைவரோட மனைவி நிக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. நான் கவுன்சிலர் எலெக்ஷன்ல நிக்கணுமா, உங்களை அனுப்புனது யாரு அப்படின்ற மாதிரி கேட்க அங்க கட் பண்ணா தாறுமாறான ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க பாருங்க. நாயுடுக்கும் ஆட்டோ டிரைவருக்கும் நடந்த சண்டையில ரெண்டு பேருமே இறந்துட்டு தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. உண்மை என்னன்னா ஆட்டோ டிரைவர் உயிரோட தான் இருந்திருப்பாரு. அந்த இடத்துக்கு வந்த வருமான்ற இன்ஸ்பெக்டர் ஆட்டோ டிரைவரை காப்பாத்தி ஒரு அவனான இடத்துல கொண்டு போய் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிட்டாருங்க. ஆனா இந்த ஊருக்கும் மத்தவங்களுக்கும் இவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி கணக்கு காமிச்சிட்டாங்க. போலீஸ் ஆபீசர் வருமா பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இதுக்கு பின்னாடி இருக்கிற சதி வேலையெல்லாம் பார்த்தது ஹீரோயின் தான் அப்படின்ட்டு. என்னோட தம்பியை கொலை பண்ணது நாயுடு அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரிய வருது பாரதி அப்படின்ட்டு. இந்த ஆட்டோ டிரைவர் உயிரோட இருக்கிறாருன்னா கண்டிப்பா பாரதியை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வாரு. இன்னொரு பக்கம் பாரதி பவர்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இன்ஸ்பெக்டர் வருமா இறந்து போன தன்னோட அப்பாக்கு திவசம் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. அப்பதான் ஒரு போட்டோவை காட்டுறாங்க பாருங்க. இந்த இன்ஸ்பெக்டர் வருமாவோட அப்பா வேற யாரும் கிடையாது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சின்ன அப்படின்ற ஒரு நபர் நம்ம பார்த்தோம். நாயுடு ஒண்ணுமே இல்லாம வரும்போது ஹெல்ப் பண்ணி நாயுடு கையாலேயே உயிரை விட்டாரு அவர்தான். இவங்களோட ரிவெஞ்ச் எல்லாம் சீசன் 2ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த சீரிஸ் முடியுது. இந்த சீரிஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.